தண்ணி கட்டிக்கிட்டு இருக்க கிங்ஸி? உன் மேல கொள்ள வெளியில இருக்கு. 4 நாள் எங்களை உள்ள அடிச்சிருக்கா. இருடி, இன்னைக்கு நீ எப்படி உசோட வெளியில போறேன்னு பாக்குறேன். யாரு எங்களுக்கு தண்ணி கட்டி இருக்க? யார் நீ? உனக்கும் இந்த அரண்மனைக்கு என்ன சம்பந்தம்? கேக்குறல்ல, சொல்லு. உனக்கும் இந்த அரண்மனைக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு என்னமோ நீங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான்னு தான் நினைக்கிறேன். அம்மா தாயே, வாய் திறந்து சொல்ல. உனக்கும் இந்த அரண்மனைக்கு என்ன சம்பந்தம்? அப்போ அந்த கொலுசு சத்தம் எங்களை பயன்படுத்தினதெல்லாம் நீங்க தானே? உன்கிட்ட தானே கேள்வி கேக்குது. இவக்கிட்டலாம் பேசக்கூடாது, அடிக்கணும். இங்க பாரு, ஒழுங்கா போது சொல்லி எங்களை பத்தி தெரியாம விளையாடாத. நாங்க ஒரு அடி அடிச்சாலே நீ செத்துருவேன். நாங்க 4 பேர் சேர்ந்து அடிச்சோம், எலும்பு கூட தேராது. இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கேன். சொல்லு. சொல்லிடி. இவக்கிட்ட கேட்ட கெஞ்சுக்கிட்டு இவ்வளவு இரு. கேட்கலாம், அடிக்குது ஒரு பெரிய மலையா? சொல்லு. கேக்குறல்ல, போத்த கிளப்பாம பதில சொல்லு. என்னடா இவக்கிட்ட கெஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அப்படி தூக்கி விட்டு மிதிக்கடா, பதில சொல்லுவா. 1/2 மணி நேரம் உனக்கு டைம் கொடுக்கலாம். திடீர்னு மாட்டிருக்கல, பதட்டமா இருக்கால என்னமோ. 1/2 மணி நேரம் டைம் கொடுக்க, அதுக்குள்ள நீ வந்து சொல்லு. எல்லாரும் போங்க. அவ்வளோ 1/2 மணி நேரம் கழிச்சு பதில சொல்லுவான். சொல்லலன்னா நீ யாருன்னு தெரிஞ்சுக்குங்கிற அவசியம் இல்லாம ஒத்துச்சிருவேன். எல்லாம் தள்ளி போங்க. போடா. எனக்குமே எனக்கு டைம் கொடுக்க இஷ்டம் இல்ல. போட்டு தளர மாதிரி 4 நாள் நம்மள பைத்தியக்காரன் ஆக்கி வச்சிருக்கா. இவளுக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுக்கணுமா? இதே இந்த ராம்பளனை இதுக்குள்ள அவன் பதில சொல்லியிருப்பான். சொல்ல வச்சிருக்கலாம். பொண்ணா போச்சுல்ல, டைம் கொடுக்கலாம். சொல்லலன்னு வச்சுக்க, அவன் போடுதானே இல்லையா? அடுத்த நொடி நீ உசுர எடுக்க மாட்டேடி. 4 நாள் பைத்தியக்காரமாக்கிட்டல நீங்களே. அப்படி எட்டிட்டு மிதிச்ச மூஞ்சி முகரையும் பாரு. நாம முந்தி இந்திய ரகசியத்தை பொறுத்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிரும். எல்லா பயிலும் என்ன சொன்னான்னு கேட்க வருவாவ. எல்லாரும் நம்மள கெஞ்சுவாவ. அதனால நாமளே வீட்டை கேட்போம். ஏக்கா ஏக்கா, நான் உங்களெல்லாம் அடிக்கலாம் மாட்டேன். எனக்கு அது வரவும் வராது. நீங்க யாரு? எதுக்கு நீங்க இப்படிலாம் பண்ணினீங்க? சொல்லுங்களே. வராது. நீ கேட்கறது வராது. அடியக்குள்ள கத்திரிக்கா இடுதடி மாதிரி 4 முரட்டு பயில்வ மிரட்டிட்டு போயிருக்கானுவ. அதுக்கே அவன் வாய் திறக்கல. நீ வந்து கேட்டவொன்னு உனக்கு பாய்ச்சல்தா பாரு. காமெடி பீஸ். நீ இப்படியே சொல்லு. ஒரு நாள் உண்மையிலே நான் தான் ஹீரோனி ஆவேன் பாரு. இப்பவும் நீ தான் மட்டும் ஹீரோனி. ஆனா அதை நீ மறந்துட்ட. அந்த ரோலை நீ எனக்கு கொடுத்துட்டு நான் பண்ண வேண்டிய ரோலை நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அது என்னமோ தெரியல, எல்லா வில்லன்களுக்கும் இப்படித்தான் வந்து அமையுது. அவனை பண்ண சண்டியத்தனத்துக்கும் அடிதடிக்கும் அவனுக்கு என்னமோ தெரியல, இப்படித்தான் அமையுது. வெளியில அவன் ராஜாவா இருந்தாலும் உன்கிட்ட வந்த காமெடி பீஸா வந்து இருக்கு பத்தியா குள்ள கத்திரிக்கா. ஆனா கிங்ஸில் நிலைமையில நினைச்சு பாரு. அவன் சண்டியத்தனத்துக்கும் அவன் வீரத்துக்கும் அவன் வேகத்துக்கும் ஒன்ன மாதிரி ஒத்தி பத்தியா நினைச்சு பாரு. அது என்னமோ தெரியல, உன் மேல பைத்தியமா இருக்கான் குள்ள கத்திரிக்கா. எனக்கு இவதான் வேணும், இவதான் வேணும். அட்டம் பிடிச்சல தேடி கண்டுபிடிக்கானுவ. நீ இருக்கிறத கிட்ட அந்த ரகசியத்தை கேட்க வந்தேன் பாரு. இங்க பாரு, இங்க இருக்கிறதுல இவ மட்டும்தான் இப்படி. மத்த எல்லா வில்லனும் வில்லிகளும் தான். இவனுங்களை பத்தி உனக்கு சரியா தெரியல. அதான் நீ வாயை திறக்காம இருக்க. சத்தியமா சொல்றேன், வாய் திறக்கல உன் உசுறு மட்டும் போவாது, பாத்துக்க. என்ன? நான் ஒண்ணு தெரிஞ்சுக்க போல, சும்மா தான் போய் நின்னு. அந்த ரூம்ல ஒரு சேலை இருக்கும், அந்த சேலை எடுத்து கட்டிட்டு வா. எதுக்கு? சொன்னதை செய், கோத்த கலப்பாத போ. எதுக்கு சேலை? சொன்னதை செய், கோத்த கலப்பாம போ. சரி. இல்ல பார்க்குது இல்ல. வந்துட்டேன். நீங்க சொன்ன சேலை கட்டிக்கிட்டு என்ன? கொஞ்சம் சரி. நான் கோமலா இருக்கேன். என்ன பண்ணுறீங்க? கையை எடுங்க, யாராவது பார்க்க போறாங்க. உனக்கு பிடிக்கலன்னா மட்டும் சொல்லு. சரி வா. எங்க வான்னு சொன்னேன்.
எங்க எனக்கு சேலை கட்ட சொன்னீங்க? எங்க கூப்பிடுறீங்க? இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்குது. அவங்க கிட்ட உண்மை தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான் சொல்றேன், வா. மாட்டேன். அவங்க கிட்ட உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் போவோம். வான்னு சொன்னேன். ஏன் முறைக்கிறீங்க? வான்னு சொன்னேன், முறைக்கல, வா. ஏங்க என்ன ஆச்சுது உங்களுக்கு? கேள்வி கேட்காதடி, வா. எங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? என்னங்க ஆச்சு கிங்ஸனுக்கு? இப்பெல்லாம் நடந்துக்க மாட்டாரு. விடு, அவன் ஏதாவது ஒண்ணு பண்ணா சரியா தான் இருக்கும். இல்லங்க, அவர் நடவடிக்கை ஒன்றும் சரியில்லையே. அவன் எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும், விடு. அது சரி. இங்க பார், அவன் எது செஞ்சாலும் சரியா இருக்கும். இன்னொன்னு, நான் அவனை கேள்வி கேட்க முடியாது, கேள்வி கேட்கவும் மாட்டேன். அது உனக்கு நல்லா தெரியும். என்ன என் தம்பி எது செஞ்சாலும் சரியா இருக்கும். சரி. எதுக்கு கதை அடிச்சீங்க? ஒண்ணு இல்ல, உள்ளவா. ஒண்ணு இல்ல, உள்ளவா. சரி, உட்காரு உட்காரு. உட்காந்துட்டேன். சரி, இவங்களுக்கு என்ன ஆச்சது? இல்ல, இது கட்டாயம் தேவை, அதான். ஏன்? அது அப்படிதான். வந்து பழகும் பொழுதில் இடையில் ஏது வார்த்தை என் நெஞ்சின் ஓசைகள் உன் காதில் கேட்குதா நான் தூவும் பூவிதை உன் நெஞ்சு பூக்குதா. இங்க பாரு, உன்கிட்ட எதுவும் சொல்லாம நான் பண்ண போறதில்ல. என்ன? உன்னை என் மனைவி ஆக்கிக்க போறேன். புரியல. அதான் ஏற்கனவே தாலி கட்டியாச்ச, அதனால சொந்தமாக்கிக்க போறேன். என்ன பேசுறீங்க? இப்பமா? எதுக்கு? உனக்கு இப்ப என் மேல் நம்பிக்கை இருக்கா இல்லையா? அதான் சேலை கட்டிட்டு வந்தேன். நம்புறல? இல்ல, இப்போ ஏன்னு கேக்குறேன். அடம் பிடிக்காத, நான் சொல்றதை கேளு. இப்ப வேண்டாங்க. நான் உங்க மனைவின்னு என்ன நம்புறேன். நீங்க தாலி கட்டது உண்மைதான், நான் உங்க மனைவிதான். ஆனா இதுக்கு நான் இன்னும் தயாராகல. என்ன அதிகமா பேச வைக்காத, என் சூழ்நிலை வேற, புரியுதா? வா. என்ன போய்க்கலாம், போயிட்டு அம்மா அப்பா கிட்ட சொல்லி மறுபடி. அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. என்ன அதிகமா பேச வைக்காத, புரியுதா? நேரம் இல்லை. இல்ல, இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். பாரு, சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கோத்த கிளப்பிடாத, புரியுதா? இல்ல, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இல்ல, எனக்கு இப்ப இதுல விருப்பம் இல்ல. கோவத்தை கலப்பாத இசை, சொன்ன கேளு. நேரம் இல்லை, சொன்ன கேளு. என்னங்க வேண்டாங்க. ப்ளீஸ், புரிஞ்சுக்க. நீ இல்லாம என்னால ஒரு நாள் கூட வாழ முடியாது. ஏன் இப்படி சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன், நீ இல்லாம என்னால ஒரு நாள் கூட ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. சரி. அழாதடி. இல்ல, ஒண்ணு சரி. வேண்டாம், அழாதடி. எனக்கு வேற வழி தெரியலடி. எப்பவுமே நீ எனக்கு சொந்தமானவளா மட்டும்தான் இருக்கணும். நான் உனக்கு மட்டும்தான் சொந்தமானவனா இருக்கணும். சரியா? சரி. வாழ்க்கை தொடங்கலாமா? சரி. அழாத. இல்ல இல்ல, அழல. இங்க பாருங்க, சிரிக்கிறேன் பாருங்க. சரி, எனக்கு முத கூட. இவ்வளவு உயரமா இருந்தா எப்படி கொடுக்க? கொல்லிச்சி.
அதுக்கு இன்னொரு ஐடியா இருக்கு, அப்படி கொடுத்துக்கலாம். சீ சீ போங்க. போங்க. சந்தோஷமா இருக்கு. என்ன நம்பின பாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை நம்பாம உங்க உசிரே நான் தானே தெரியும். உங்களை நம்பாம நீங்க நேசிச்ச அளவுக்கு இங்க யாரும் என்ன நேசிக்கல. ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ டைம் புருஷா. லவ் வீடியோ போட்டாட்டே. ஏதோ ஒரு குற்றோட இருந்தது, இப்ப எதுவும் இல்ல. சரி. கூட நான் வாழ வேணும், இல்லாம வாழ்ந்தென்ன லாபம்? குத்தாலம் தேவையில்லை, நீ சிரிச்ச சாகல் வரும். வண்ண வண்ண செம்பருத்தி என்ன சேரும். இல்ல போட்டாதீங்க. அப்படி எத்தனை கீழே போட்டிருக்கேன்டி, இப்போ ஈக்குவலா இருக்கா? சரி கிட்ட பாரு. அழகு அழகி. அழகு. அப்புறம் 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 அழகு பொண்ணு. வேறாய் அறவே தேடி ஒரு பார்வை உரை பார்த்தேனே. சிற்றின்பம் என்பதை யாருங்க சொன்னது? பேரின்பம் தாமரை தாழ்கினக்கு ஐந்தடி உடல் நிலையை மறக்க. நீயசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலால் ஏங்க யாரோ கதை தட்டுறாங்க. தட்டுட்டோம். வேண்டாம், கவத்திருக்க வேண்டாம். ஏங்க ஏதாவது பலமா தட்டுறாங்க. சொன்னா கேளு, அதுல கவனம் செலுத்தாத. ஏங்க யாரோ தட்டுறாங்க. சொல்றேன், அதுல கவனம் போக வேண்டாம். யாரோ தட்டுறாங்கல்ல. இப்ப யார் தட்டினாலும் பரவாயில்ல, திறக்க வேண்டாம். ஏதோ எல்லா சத்தமும் கேக்குதே. எத்தனை பேர் வந்தாலும் திறக்க வேண்டாம். ஏன் வேண்டாம், நீ வா. போய் சொன்ன தொலைச்சவன் தொலைச்சி. நான் போய் சொல்லணும்னு அவசியம் இல்ல. போய் சொல்றா. யாரோட நம்பாதீங்க. இவன் போய் சொல்றா. நீ இப்படி சொன்னா நாங்க நம்பிடுவோம்னு நினைச்சிட்டேன். தேவையில்லாம பேசிக்கிட்டு இருந்த மூஞ்சில அடிச்சுவேன். உண்மை சொல்லி. நான் உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஏன் ஆரம்பன? நான் இங்கதான் இருக்கேன். அப்புறம் எதுக்கு நான் போய் சொல்லணும்? நான் தான் மகாதேவனோட பொண்ணு. இவ போய் சொல்றா. இவ போய் சொல்றா. சத்தியமா இல்ல. ஐயோ, அந்த அம்மா என்கிட்ட சத்தியெல்லாம் வாங்கினாங்களே. இல்ல, இவ போய் சொல்றா. ஐயோ, அந்த ஆத்துமாக்கு கூட இழப்பாறுதல் கிடைக்காதே. அட போய் பச்சை போய் பேசுறா. நான் தான் மகாதேவன் பொண்ணு. இதை நாங்க நம்பிடுவோம். நம்பணும்னு அவசியம் இல்ல. போய் இவ போய் சொல்றா. எங்க நீங்க இதை நம்புறீங்களா? நீங்க இதை நம்புறீங்களா? இவ சொல்றதை நம்பருக்கு நாங்க முட்டாளா? நீ எதுக்கு நிரூபிக்க நினைக்கிற? விடு. எங்க அந்த அம்மா ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காதுங்க. அவங்க சாகும்போது என்ன சொன்னாங்க? என் புள்ள எங்க சேர்மாங்க சேர்ந்ததுக்கு அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடைன்னு என்ன சொன்னாங்க. அந்த பாவத்தனை செய்ய விட மாட்டேன். இவ போய் சொல்றா. நீங்க எதுக்கு நிரூபிக்க நினைக்கிறீங்க? நீ விடுங்க. நான் மகாதேவன் பொண்ணுதான். நீ தான் மகாதேவன் பொண்ணுக்கு என்ன சாட்சி இருக்குது? இந்த சாம் குடும்பம் தான், கிங்ஸ்லின் குடும்பம் தான். அவங்க தான் என் குடும்பம். வேற என்ன சாட்சி வேணும்? உங்க அப்பா மகாதேவன் உசுரோட தான் இருக்காரு. ஏன் உங்களுக்கு தெரியாது? அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல எங்க அம்மா இறந்தது என்னமோ உண்மைதான். ஆனா எங்க அப்பா என்னை காப்பாத்தி கொண்டு வந்துட்டாரு. என் உசுருக்கு ஆபத்துங்கனால எங்க அப்பா என்ன இவ்வளவு நாள் மறைச்சு வச்சு வளர்த்தாரு. இப்ப இல்ல, எப்பவுமே இந்த உலகத்துக்கு நான் தெரியக்கூடாதுன்னு தான் நினைச்சாரு. நானும் ரகசியமா தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்படி எனக்கு உங்க கண்ணில் பட்டுட்டேன். நல்லா இருக்கு, உன் நாடகம் நல்லா இருக்குது. இவளை முத எங்க அப்பா பார்த்தனைக்கு ஆச்சரியப்பட்டாரு. அதே மகளா நினைச்சிருந்தா அள்ளி அணைச்சிருக்க மாட்டாரு. ஏன் அள்ளி அணைக்கல? ஏன்னா எங்க அப்பாவுக்கு தெரியும் அவர் பொண்ணு நான் உசுரோட இருக்கேன்னு அவருக்கு நல்லா தெரியும். இது எங்க அம்மா உலகத்துல இருக்க ஒரு பொண்ணு, அவ்வளவுதான். என்ன என்ன நடக்குதுங்க? யாரு இவங்க? என்னைய பத்தி பேசிட்டு இருக்காங்க? ப்ராடக்ட் பொண்ணு மூஞ்சில அடிச்சிருவேன். அந்த அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என் தங்கச்சி தான் என் கையில கொடுத்தாங்க. இது பொம்மிமா பொண்ணு. இவதான் பொம்மிமா பொண்ணு. அவளை நான் தான் தூக்கிட்டு வந்து வளர்த்தேன். என்னக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? சாகர வரைக்கும் நீ கூட பந்தலா தான் இருக்கணும். நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லலடி.
நீ பொம்மிமா பொண்ணு, மகாதேவன் சார் பொண்ணு. நீ பிறந்த அன்னைக்கே உனக்கு தாலி கட்டினது அந்த கிங்ஸில் தான். கிங்ஸோட அத்தை பொண்ணு தான் நீ. உங்க அம்மா பொம்மிமா, உங்க அம்மா சூழ்ச்சினால கொல்லப்பட்டுட்டாங்க. அப்போ நான் அம்மா அப்பா பொழப்புக்காக பக்கத்து ஊருக்கு போய்கிட்டு இருந்தோம். தூருக்கு ஒரு கார் எரிஞ்சிட்டு இருந்தது. அங்க ஒரு அழுக்குரல் கேட்டது, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. காரு கீழே இருந்தா ரொம்ப சவுண்டு கேட்டது. உன் அழுக்குரல் கேட்டுட்டே இருந்தது. நான் தான் காருக்குள்ளோடி போய் அந்த அம்மா கையில இருந்து உன்னை வாங்கினேன். அவங்க முகத்தை நான் பார்க்கல, ஆனா அவங்க பொம்மிமான்னு சொன்னாங்க. என் குழந்தை எப்படியாவது காப்பாத்திருமான்னு என் கையில கொடுத்து ஒரு அடையாளத்தையும் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் உன்னை தூக்கிட்டு வந்து நாங்க வளர்த்தோம். நீ தான் பொம்மிமா பொண்ணு. நான் பொம்மிமா பொண்ணு. ஆமா இசை, நீ எங்க அத்தை பொண்ணுதான். அதனாலதான் உன்னை எங்க குடும்பத்துல அவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டோம். பாரு, உனக்கும் கிங்ஸுக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்சு போச்சு. மன்னிக்கணும், எனக்கும் கிங்ஸிலுக்கும் முடிஞ்சு போச்சு. தொலைச்சு சத்தியமா ஈஸியா இந்த வீட்டு வாரிசு, அது எனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்ற? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இந்த உண்மை எங்க அப்பாவுக்கும் தெரியும். இவ பிராடுகளை பாக்குறா. சத்தியமா சொல்றேன், ஈஸியா இந்த வீட்டு வாரிசு. இந்த கிங்ஸோட உண்மையான பொண்டாட்டி ஈஸியா. நான் யாருக்கும் நிரூபிக்கணும் அவசியம் இல்ல. நான் மகாதேவன் பொண்ணு. மகாதேவனுக்கு பொண்ணு தானே, இருந்துட்டு போ. கிங்ஸ் எனக்கு பொண்டாட்டி. தொலைச்சு போலி போட்டுவேன். நீ எவ்வளவு இருந்துட்டு போடி. எனக்கு பொண்டாட்டினா அது இசை மட்டும்தான். எனக்கு தாலி கட்டிருக்கீங்க. உங்களுக்கு நான் தான், எனக்கு நீங்க தான் பேசி முடிச்சிருக்காங்க. அதனால நான் இது வரைக்கும் கன்னி பொண்ணா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படியே வாழி, ஆனா என் பொண்டாட்டி அப்படி இல்ல. இது எப்போ? யார்கிட்ட? ஏன் தம்பி கிட்டயா? மூலக்காரண்டா. இங்க தானே நின்னா. இவங்க என்ன உளறிட்டு இருக்காங்க? வாய திறந்த தொலைச்சிருவன். தொலைச்சி ஆமான்னு சொல்லு. ஆமான்னு சொல்லுடி. நான் தான் சொன்னேன், என் தம்பி எது பண்ணாலும் சரியா இருக்கும்னு. பழைய ஆளு தான்டா நீ. என் பொண்டாட்டி ஆயிட்டா. அது எனக்கு தெரியாது. நான் தான் உங்க மனைவி. அதை யாராலையும் மாத்த முடியாது. அது இருக்கட்டும், இவளை விசாரிச்சா நிறைய உண்மை தெரியும் போலுக்க. உங்க அப்பா மகாதேவனை வர சொல்லி அவங்கிட்ட தான் உன்னை ஒப்படைக்கணும். போ. நான் இந்த வீட்டு வாரிசு, அதுக்கான எல்லா பொறுப்பும் என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்ல, இந்த கிங்ஸில் தான் எனக்கு பிறந்தோடனே தாலி கட்டினாங்கிறதுக்காக எல்லா பொறுப்பும் என்கிட்ட இருக்குது. கோத்த கலப்பாத, மனுஷனா இருக்க மாட்டேன். சரிம்மா, நீ மகாதேவன் பிள்ளையாவே இருந்துட்டு போ. அவன் தான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்துட்டானே. இல்ல, நான் நம்ப மாட்டேன். சரி, நீ உங்க அப்பா மகாதேவனை வர சொல்லி எனக்கு அவனை பார்த்தே ஆகணும். அதை விடு. எங்களை இவ்வளவு பாடுபடுத்தினியா எதுக்கு? அது பொய்யல இல்ல, உண்மைதான். மூஞ்சில அடிச்சு பிராடுகளை பாத்துக்கிட்டேன். பொம்பளை மேல கை வைக்க கூடாதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கோத்த கலப்பாது, போய் உங்க அப்பா மகாதேவனை வர சொல்லி. எங்க அப்பாவே வந்து சொன்னா நம்புவீங்களா? நான் தான் இந்த கிங்ஸோட பொண்டாட்டினே. இப்பமே இந்த கிங்ஸ் என்ன அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரா? எனக்கு பாதுகாப்பு கொடுப்பாரா? சொல்லுங்க. நீ கூட்டு வர போற மகாதேவனா சகாதேவனா நாங்க எப்படி நம்ப? இதை உன்னை கூட்டிட்டு போனவங்க மிதிச்சு கொன்னுவேன். நான் என்ன சொன்னா நான் மகாதேவன் பொண்ணு நம்புவீங்க? உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணும்? நீ பொம்மியத்த பொண்ணுதான் இருக்கு, உருப்படியா ஒரு ஆதாரத்தை காட்டு. அதான் எங்க அப்பா இருக்காரு, பெத்தோர் சொன்னா போதாது. அது சகாதேவன் யாரு மகாதேவன் யாருன்னு உங்களுக்கு தெரியல. இல்ல உங்க அப்பா சொல்லி நான் நம்பணும். என்கிட்ட எங்க அம்மாக்கான டிஎன்ஏ டெஸ்ட் இருக்குது. ஏன் டிஎன்ஏ எங்க அம்மா டிஎன்ஏ ஒன்னா பொருந்தது. அந்த சர்டிபிகேட் நாங்க எடுத்து வச்சிருக்கோம். இந்த சர்டிபிகேட் முத எடுத்தது ஜான் தான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என் அண்ணன் உனக்கு எப்படி தெரியும்? என்ன சொல்றீங்க? எங்க அண்ணன் எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு நல்லா தெரியும். ஜான் உங்க அண்ணன் தானே. அன்னைக்கு உங்க அண்ணன் போட்டோ காட்டினதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். எங்க அண்ணன் உங்களுக்கு தெரியுமா? எப்படி? அவர் இசையை கூட்டிட்டு போய் தான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாரு. அதுல இவ பொம்மிமா பொண்ணுங்களுக்கான எல்லா ஆதாரமும் இருந்தது. அந்த ஆதாரத்தை அவர் தான் வச்சிருந்தாரு. அவர்கிட்ட இருந்தது எப்படி இவங்க கிட்ட வந்தது? சத்தியமா சொல்றேன், இசை தான் பொம்மிமா பொண்ணு. அதுக்கான எல்லா ஆதாரமும் ஜான் வச்சிருந்தாரு. எங்க அண்ணன் உனக்கு எப்படி தெரியும்? அவர் இசை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த பொறுப்பை எங்க கிட்டயும் காட்டினாரு. நானும் எங்க அம்மா பார்த்தோம். ஆனா அவர் எங்க அம்மா கிட்ட இருந்து அவளை பிரிக்க நினைக்கவே இல்லை. எங்க அம்மா கிட்ட அவ பத்திரமா இருக்கட்டும் தான் சொல்லியிருந்தாரு. யாருக்குமே தெரிய வேண்டாம்னு சொன்னாரு. காலம் வரும்போது நான் கண்டிப்பா அவளை கூட்டிட்டு போயிருவேன்னு சொன்னாரு. ஆனா அவரு முதல்ல நம்ம கிளம்பலாம். இங்க வச்சு எதுவும் பேச வேண்டாம். இவனை தனியா அடிச்சுங்க. ஆனா இவனை நான் இன்னைக்கு தான் பார்க்கறது கடைசி இருக்கணும். இதுக்கு முன்னாடி கண்ணில் படக்கூடாது. நீங்க சொன்னா நான் விடணுமா? நீங்க என் புருஷன், அதை மறந்துடாதீங்க. பிறந்த அன்னைக்கு எனக்கு தாலி கட்டினீங்க. உங்களை மனசை சுமந்துக்கிட்டு தான் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அன்னையில இருந்து நான் உங்க மனைவியா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்பவும் உங்க மனைவியா தான் நாங்க நிக்கிறேன். இன்னொரு வாட்டி இதை பத்தி பேசுன நீங்க அடிச்சு கொண்டாலும் சரி, நான் தான் உங்க மனைவி. மறந்துடாதீங்க. எனக்கு தாலி கட்டினது நீங்க தான். சத்தியமா அன்னையில இருந்து
நீங்க தான் என் புருஷன் நினைச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் தினமும் இங்க பூஜை பண்ண வருவேன். அந்த பூஜையை உங்களுக்காக தான், உங்களுக்கு புருஷனா நினைச்சுதான் தினம் தான் நான் வேண்டிட்டு இருக்கேன். அவ கணக்காடி அவ சொல்றத நினைச்சுக்கிட்டேன். இப்போதான் நான் என் உங்ககிட்ட அப்படி நடக்க முயற்சி பண்ணேன். நீ பொண்டாட்டிட்டே எனக்கு தெரியாது, என் உள்ளுணர்வு சொல்லாதே நீ என் பொண்டாட்டினே. உன்னை முத பார்த்து இன்னைக்கு என் உள்ளுணர்வு சொல்லிச்சுட்டு நீ என் பொண்டாட்டினே. பார், இதே மாதிரி வாழ்க்கையில பல பேர் வருவாங்க, இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது. என் பொண்டாட்டி நீ நீ என் பொண்டாட்டி, நீ என் பொண்டாட்டிடி. நீங்க என்னத்தான் அவளை உங்க மனைவி ஏத்துக்கிட்டாலும் சரி, நான் உங்க மனைவி கதை மறந்துடாதீங்க. கோத்த குழப்பிட்டாங்க. டே இவா இப்படி பேசுன, நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பா. அது மகாதேவனா சகாதேவனா அவனை தூக்குங்க, எல்லா உண்மை தெரிஞ்சிடும். நான் உனக்கு சொந்தமானவன், நீ எனக்கு சொந்தமானவா. நான் என்ன சொன்னேன், உன்னை வேற யாரும் சொந்தமாக்கிக்க விடவும் மாட்டேன், நான் வேற எவ்வளவுக்கு சொந்தமாகவும் மாட்டேன். எப்பவுமே இந்த கிங்ஸுக்கு இந்த இசைதான், புரியுதா? பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. நீங்க பாருங்க, நான் உங்க மேலே உசிரியா வச்சிருக்கேன், ஆனா அதை வெளியே காட்டிக்க மாட்டேன். பைத்தியமா இருக்க, அதை வெளியில காட்டிக்க மாட்டேன். நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட வாழ்ந்துக்கிட்ட மாட்டேன். உங்ககிட்ட நான் சும்மா தான் அப்படியே தான் விளையாடுவேன், ஆனா மனசு புள்ள நீங்க தான் இருக்கீங்க. பைத்தியக்காரி, எவ்வளவு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்க, நீ பயந்துக்கிட்டு இருக்க. அதான் சொல்றேன், செத்தாலும் உன் கூட தண்டி சாவ. இங்க பாரு, என்னைக்குமே இந்த கிங்ஸி மனசுல வேற எவ்வளவுமே வர முடியாது. இங்க பாரு, ஒருவேளை அவளே பொம்மிமா பொண்ணா இருந்தாலும் இந்த கிங்ஸுக்கு இந்த இசைதான் பொண்டாட்டி. நீ மட்டும் தாண்டி வேற எவ்வளவு நீ என் வாழ்க்கையில வர முடியாது. நீ எனக்கு சொந்தமானவனே, நீ எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த நொடி நான் சத்தியமா செத்துருவேன். வாய மூடுங்க, யார் வந்தாலும் நானும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த கருப்பு தங்கம் எனக்கு தான், இந்த கட்டு தங்கம் எனக்கு தான், எனக்கு மட்டும் தான், நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த முரட்டு பையன், இந்த முரட்டு கொலை எனக்கு மட்டும்தான். எவ்வளவு வந்தாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க என்ன வேணும்னு கேட்டீங்க, சரி நம்ம போலாமா? என்ன நடக்கு, அது ரெண்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அவ வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கலான்னு. அப்போ ஒன்றும் நடந்திருக்காதோ? கிங்ஸ் நேர்மையானவர், அப்படிலாம் எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. ஆனா சொன்னானே, அதே அவளுக்காக சொல்லியிருக்கலாம். கிங்ஸ் ரொம்ப நேர்மையானவர், அதுலயும் இசை மனசு புரிஞ்சு நடக்கக்கூடியவரு. அவளுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனா சொல்ல முடியாது. குரங்கு பையன் ஏதாவது பார்த்தாலும் பார்த்திருப்பான். என்னடி சொல்ற? குரங்கு பையன் தானே, ஏதாவது வேலை பார்த்தாலும் பார்த்திருப்பான். நம்ப முடியாது, அவனை நம்பலாம், இசையை கூட நம்ப முடியாது. இப்ப நீ சொன்னப்ப இதை வேணா நான் ஒத்துக்கிடுதேன். இசை இப்ப இவ்வளவு லேசுப்பட்டது கிடையாது. அதான் அவன் மேல பைத்தியமா இருக்காளே, அது எப்படி உனக்கு தெரியும்? உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒண்ணு நான் சொல்றேன் கேளு. எனக்கும் கிங்ஸ்லுக்கு நிச்சயதார்த்தம் நடக்க இருந்துச்சே. ஆமா, அப்ப இந்த ரெண்டு பையவுல அங்க என்ன வேலை பார்த்துச்சு தெரியுமா? நானே பார்த்துட்டு சாக்காயிட்ட தெரியுமா? பையவுல மாதிரி யாரும் லவ் பண்ண முடியாது, பையவுல அந்த அளவுக்கு லவ் பண்ணிச்சுது. என்னடி சொல்ற? எங்க அப்பனுக்கு அப்பமே எல்லா விஷயமும் தெரியும்டி. அன்னைக்குதான் எங்க அப்பா பிளான போட்டாரு. அப்ப நீ பார்த்த வேலைனா என்னை பொறுத்த வரைக்கும் என் ஃப்ரெண்டு எப்பவும் கிங்ஸுக்கு தான் சொந்தமா இருக்கணும். அதான் நானும் சில வேண்டாத வேலையில பார்த்தேன். என்னடி சொல்ற? எங்க அப்பா என்னை எப்படியாவது கிங்ஸுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாரு. சரி, அது அப்புறமா சொல்றேன், சரியா? இம்மா இந்த கதையெல்லாம் முடிட்டா அப்புறமா நான் ஏன் கதை சொல்லுதேன். இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. எல்லாருமே எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் நிக்காவ, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுக்க மாட்டாவ. இனி அவ்வளவு வெளில வரும் பாரு. இனி பாரு என்ன ட்விஸ்ட் இருக்குன்னு. இவ்வளவு பண்டான கவினு அவன் என்னென்ன வேலை பார்த்தான்னு உங்களுக்கு தெரியுமா? தலையே வலிக்கிட்டே. நீ நடிக்காத, நீ என்னென்ன வேலை பார்த்தானு எங்களுக்கு தெரியும். அது மூடி, நீ என்ன வேலை பார்த்தன்னு நான் பார்த்துட்டேன். எல்லாம் இசைக்காகத்தான், இங்க எல்லாரும் அதை தான் பண்ணினாங்க. சரி, நீ மகாதேவன் பொண்ணாவே இருந்துட்டு போ. அடுத்த ஆப்பு வைக்க போறான் இவன், பொல்லாதவன். இவன் என்ன சொன்னானு கேப்போ. நம்ம ரெண்டுக்கு நீ இங்கடி வரல, போலாமா? பாதி வேலையோட நிக்கிறே. நான் உங்க மேல கோபமா இருக்கேன். அந்த கோத்தை எப்படி குறைக்கணும் எனக்கு தெரியும் பாரு. நான் இப்போ ஒரு கண்டிஷன் போடுறேன். என்ன? அப்புறமா சொல்றேன். எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்ப என்ன பத்தி தெரிஞ்சிருக்கணுமே. இருங்க மோனே, உங்களுக்கு இருக்குதே. அது எல்லாரும் கிளம்புங்க, எனக்கு இங்க ஒரு சின்ன வேலை இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். நீ என்ன செஞ்சிருக்கணும்? தப்பு ஓ மேல. நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த கதையை சொல்லும் போதே ஸ்டாப் பண்ணி அதை அப்படி அப்படின்னு நீ சொல்லி இருக்கணும். ஓ மேல தான் தப்பு.
அட்டங்கொய்யால நான் உண்மையா தானே இருந்தேன் உங்களுக்கு. ஏய் இங்க பாரு, உனக்கு தெரியல, நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் தப்பம் அவனு கொஞ்சம் தள்ளி வாங்கல. அது ரவுடிங்கறியா நீ மறந்துட்டாங்க போலுக்கு. ஐயோ வேண்டாண்டி, என் தம்பி மாதிரி இருக்காங்கடி. அவனுக்கு முன்னாடி நீங்க அடி வாங்கிட கூடாதுன்னு தான் தனியா கூப்பிடுதேன். நீங்க எல்லாம் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இங்க பாருடி, வேண்டாண்டி விட்டுடி. பாவி ரவுடியை கெஞ்சிக்கிட்டு இருக்கான். வந்துட்டீங்கன்னா நல்லது. அத்தி இங்க பல உண்மை வெளியில வந்துருக்க நானே சிக்கிருவேன் மறுக்க. அண்ணே காப்பாத்துடா. தனியா வர சொன்னேன். அங்க என்ன நடக்குது? ஒண்ணு இல்ல, நீங்க இங்க பாருங்களே. நமக்கு மிச்ச வேலை இருக்குல்ல, போமா. நல்ல நேரம் ஞாபகப்படுத்தினடி, மறந்துட்டேன் பத்தியா. ஹலோ கொஞ்சம் எல்லாரும் கவனிங்க. அவன் பாட்டுல கண்டுபிடிக்கட்டும், போமா. ஆமாங்க, நம்ம போவோம். பாட்டா முரட்டு காலை. ஓய் என்னடி முரட்டு பையதானே, இனி ஏன் காதல பாருங்க. அத்தி ஒத்தி சொந்தம் கொண்டு வந்தானே, இந்த பொம்பளை கொண்டலாம் எப்படி மாறுது? இது நல்லா இருந்திருக்க, இதை நான் முறைய ஃபாலோ பண்ணிருக்கலாமோ? இப்படி கெஞ்சிருக்கண்டாமோ? கொன்னுடுவேன். என் இடத்துல எவ்வளவுக்கு கொடுக்க மாட்டேன். கொட்டிக்கங்க, நீ குடுக்க கூடாதுமா. என்ன இவருக்கும் கொடுத்துட்டு சரியா? சரி. டேய் ரவுடி பையலங்கதான் மறந்துடாதீங்கடா. இவ யாருக்கு கண்டுபிடிக்கலன்னா எனக்கு வண்டியே வெடுத்துரும். டேய் கொஞ்சம் பிளான் இருந்து வெளியே வாங்கடா. டேய் கொஞ்சம் பிளான போட்டு இத்தனை வருஷமா உள்ள வச்சு வளர்த்துருக்கான். சீரியஸா இருக்க விட்டுட்டு என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் இவளை இத்தனை வருஷம் மகாதேவன் பொண்ணுன்னு சொல்லி வளர்த்துருக்காமன்னா அவன் இப்ப இல்ல அப்பவே பிளான போட்டுக்கான். இங்க பாரு, இவளை அடிச்சு வச்சு பல கேள்வி கேட்கணும். இவளை தூக்குங்க. மாணிக்கம் மாணிக்கம், நீ கொஞ்சம் மும்பைல வந்து பாருங்க, அப்புறம் இந்த டைலாக் எல்லாம் பேச மாட்டேன். தெரியும் தெரியும், இத நீ ஃப்ரெண்ட் ஆயிட்டியா? நீ சொல்லுது சதா, இவளை தூக்குனதா இல்ல விஷயம் இல்ல வரும். நீங்க நம்புங்க, நம்பட்ட போங்க. நான் மகாதேவன் பொண்ணுதான். சரி நீங்க அத்தை பொண்ணாவே இரு, நல்லது தானே. நான் நினைச்சத சொல்லிட்டேன். கரெக்டா சொன்னடி. அத்த அவன் பாத்துக்கிடுவான், நமக்கு என்னடி வா. இசை பையலுக்கு பயம் வந்துட்டு பத்துக்க, அதான் காரணம். டேய் கவின், இது சாதாரணமா விட வேண்டாம். உங்களை அங்க வர சொன்னேன். சாரி டே, அது வந்து வர சொன்னா வந்துருங்க, கோத்த கலப்பாதீங்க, வாங்க. சரி வேற என்னமா இருக்கு கவின்? மகாதேவனா சகாதேவனா தூக்குறேன். இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க அப்பா மேல கை வைக்காதீங்க. நடிக்காதடி, அரமணிக்குள்ள பியாய் மாதிரி எங்களை பயங்காட்டிட்டு. அது சரி, கதவே இல்லாம என்ன அரமனை? அது அரமனையே இல்லையே. அம்மா தலை சுத்துதே. அரமனையே இல்லையா? அது வெறும் காமெடி சவறுதான். அடுத்து இல்லாதங்கடிகளா நினைச்ச. இவனை தூக்குடா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. அத்தை சாவுக்கு வேற என்னமோ காரணம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவனை தூக்குனா எல்லாம் உண்மை வந்துடும். தூக்குங்க. எம்மேல கை வச்சீங்க, நீங்க உசுரடைங்க, திரும்ப முடியாது. யாருங்க இங்க இருக்கிற அப்படி விட நாங்க எப்படிப்பட்டவனுக்கு தெரிய வேண்டாம். போற சொல்லு, எனக்கும் சண்டை போட்டு 4-5 மாசம் ஆயிட்டு, கையெல்லாம் துரு துரு துருன்னு வருது. இங்க இருந்து நீங்க உசுரடை போக முடியாது. அதையும் பார்க்கலாண்டி. எவ்வளவு பேசுறா பாரு. எல்லாரும் வாங்க போலாம், அவளை இழுத்துட்டு வாங்க. எம்மேல கை வச்சீங்க, எவ்வளவு பெரிய வேலை பார்த்திருக்க நீ. அகஸ்டின், இவ கிட்ட இருந்து பல உண்மை வாங்க வேண்டியிருக்கேன். இவளை விசாரிக்கிற முறையில் விசாரிச்சதான் எல்லா உண்மையும் கிடைக்கும். ஏச்சல் ஜபா, இவளை கூட்டிட்டு போங்க. ஏன்டா என்கிட்ட போட்டு விடுற? நீ கூட்டிட்டு போ. நான் தொட்டோம்னா நான் தான் தாலி கட்டிட்டேன், பரவாயில்லையா? நான்சென்ஸ். நான் ஒண்ணு போய் சொல்லல, உண்மைதான் சொல்றேன். இந்த கிங்ஸின் தாலி கட்டினது எனக்கு தான். நான் தான் அவரோட பொண்டாட்டி. இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எடி ரேச்சலே, இதுக்கு அப்புறம் விட கூடாது. வாடி தூக்கிடுவா. யார்கிட்ட? நாங்க இசைக்காக உசுரே கொடுப்போம், ஒண்ணு தூக்க மாட்டேன். 2 வயசுல நட்பாக்கும் விட்டுவாளுதா. ஏமா எங்க கூட்டாளிகள் பொருட்டு எடுத்துட்டு வாழுத. வா. அப்பா அப்பா, என்னடா மாணிக்கம் அப்பா கூப்பிடுறா? வரட்டும், அவன் போறது நமக்கு நல்லது தானே. சேர்த்து தூக்கிடுவான். போற சொல்லி உங்க அப்பனே. நான் உங்க அத்தை பொண்ணுங்க தான், மறந்துடாதீங்கண்ணே. ஓய் என்ன சென்டிமெண்டா பேசுறியா? மாணிக்கம் விழுந்துடாதடா. சே, நான் இப்படி விழுவேன்? நான்லாம் ஒரு அழகான பிள்ளைகிட்ட விழுந்தாலும் விழுவனே தவிர இந்த ஏமாத்துக்காரிகளை விழ மாட்டேன். அப்ப விழுந்துருவேங்கத நான் சுக்க சொல்லிக்கிட்டு இருக்க, அப்படிதானடா? ஏன் சீரியஸா தானே போய்கிட்டு இருக்க, காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட போய் தெரியாதமா ஃப்ரெண்டை பிடிச்சு விட்டேன்.